World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். தர்மசாஸ்தாவின் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்களது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எனது குருநாதர் உயர்திரு மருதமலை ஐயா அவர்கள் ஆரம்பம் முதல் முடிவு வரை நிறைவு வரை இருந்து அந்த நிகழ்ச்சியை முடிச்சு கொடுத்து தான் போவார். அதே போல் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தொடக்கமாக இன்றும் நேற்றே இரவே வந்துட்டார் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக. அவர் எங்களுடைய தர்மசாஸ்திராவினுடைய முதல் 29/8/2020 அன்று நம்மளுடைய முதலாவது தொடக்க விழா அன்னைக்கு உருவாகிய இந்த தர்மசாஸ்திராவினுடைய தொடக்க நாயகன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அற்புதமான ஒரு ஆசி பெறுவர். அவர் ஆசி இருந்துட்டாவே நம்மளால் ஜெயிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு குருநாதர் எங்களுக்கு கிடச்சிருக்கிறார். ஐயா அவர்கள் இந்த 5 நாள் நிகழ்ச்சியை தலைமை தாங்க நடத்துவதற்காக வருகை தந்துள்ளார். ஐயா அவர்களை இப்பொழுது தலைமை உரை நிகழ்த்துவதற்காகவும் எங்களை ஆசீர்வதற்காகவும் வருக வருக என கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறோம். அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம், ஆனை முகத்தோன் பாதம், ஆதி முதல் 15 திருப்பாதம் போற்றி செய்து இங்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் கூறுகிறேன். மிக ஒரு அற்புதமான ஒரு திருநாள் இன்றைக்கு. திருநாள் என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வங்களுக்கு தான் திருநாள் அப்படின்னு திருவிழான்னு பேர். இது ஜோதிடர்களுக்கு ஒரு திருவிழா அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 5வது ஆண்டு தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயத்தின் 5வது ஆண்டு சிறப்புலா நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான ஒரு அமைப்புங்கிறது வாழ்க்கையில் ஒவ்வொருவருமே தேடி கண்டுபிடிக்க வேண்டிய வித்தை அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிச்ச வித்தையில் தான் ஜெயிக்க முடியும். இது ஜோதிடம்ங்கிறது வித்தை அப்படிங்கிறது என்ன, மற்றவங்களுடைய எதிர்காலத்தையும் முக்காலத்தையும் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது தான் ஒரு ஜோதிடம். அதன் மூலம் அவங்களுடைய எதிர்காலத்தில் நன்மைகள் என்னென்ன நடக்கும்னு சொல்லக்கூடிய பலன் தான் இந்த ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது நீண்ட வரலாறு கொண்டது அப்படின்னு சொல்லலாம். சமீப காலம்னு சொல்ல முடியாது, நீண்ட வரலாறு கொண்டது தான் இந்த ஜோதிட சாஸ்திரம். இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் யார் மூழ்கி முத்தெடுக்கிறாங்களா, நவரத்தனம் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய ஒரு இன்வால்மெண்ட், ஒரு ஈடுபாடு இருந்துன்னா தான் அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யாருக்கு என்னென்ன ரத்தனங்கள் கிடைச்சி அப்படிங்கிற முத்து மட்டும் இல்லை, நவரத்தனங்களும் எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நவரத்தனம் கிடைத்த ஒரு பெருமை அப்படின்னா என்னுடைய அன்பின் மகன்னு சொல்லிக்கலாம், சிஷ்யன் சொல்லிக்கலாம். மதிப்புக்கு மரியாதைக்கு மிக்க திரு மணிகண்டராஜ் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆண்டவன் வழங்கியிருக்கிறான். இது ஆண்டவன் வழங்கின விஷயம் சொல்லிய இதில் நான் ஒரு தொடுபுள்ளி மட்டும்தான் ஒழிய மற்றபடி அவர் செய்கிறது தன்னுடைய தொழிலில் காட்டக்கூடிய ஒரு பக்தி மார்க்கம் தான் ஒருத்தரை ஜெயிக்க வைக்க முடியும். ஒரு ஈடுபாடு தான் ஒருத்தரை ஜெயிக்க வைக்கும். எந்த தொழில் செய்யணுன்னாலும் கூட உழைப்புங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அந்த உழைப்புக்கு யார் யார் கொடுக்குறாங்களோ உழைக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்போ நம்மளுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறதை நம்ம 5 அங்கங்களும் மட்டுமல்ல, இந்த 5 அங்கங்களை தாண்டி அதோட செயல்பாடுகளை பூராமே எடுக்கக்கூடிய விதிகளை எடுக்கக்கூடிய அமைப்பு, தேடிக்கொண்டே இருக்கிற அமைப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் முழு ஈடுபாடோட கிடைத்தது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அன்பு மகன் மணிகண்டராஜ் அவர்களுக்கு தான். அப்போது இந்த ஜோதிடம் உலகத்தில் நம்ம சொன்ன மாதிரி முத்தெடுக்கிற விஷயம் மாதிரி இப்போ நம்ம 5வது ஆண்டு நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் 1வது ஆண்டு, 2வது ஆண்டு, 3வது ஆண்டு, 4 மாச்சு 5ங்கிறது நம்ம ஜோதிடப்படி 5ங்கிறது புதன் வித்யாகாரன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நடந்துட்டு இருக்குது. அப்போ 5ங்கிறது 5 நாட்கள் நம்மளுக்கு ஒரு கோலாகலமான ஒரு திருநாள். ஒரு 8 திசையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அனைவருமே இந்த அற்புதமான ஒரு திருவிழாவில் கலந்து தங்களுடைய பங்களிப்பை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விழா அல்லவா.
அப்போ இந்த விழாவில் வந்து இன்றைக்கு முதல் நாள் அப்படிங்கிறது புதன்கிழமையே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு விஷயம் வந்து புதன்கிழமையே வந்து வித்யாகாரன் நாள் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த ஜோதிடத்துறையில் வந்து யார் யார் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்திருக்கிறார்களோ அந்த சாதனை புரிந்தவர்கள் எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்கிறார்கள். அதே மாதிரி ஜோதிட உலகில் வந்து இப்போ நடமாடும் ஜோதிடர்களாக இயங்கி கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களும் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்களிப்பு செய்து இது சங்கமம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஜோதிடர்களுடைய சங்கமம் 5 நாளும் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிடலாம். அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் பெண்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இடங்களில் உள்ள பெண் ஜோதிடர்கள் பூராமே வந்து கலந்து அன்றைக்கி பெண்களுக்கு மட்டும் திருவிழா. ஜோதிடத்தில் வந்து இது நாள் வரைக்கும் கலந்து இருந்தாலும் கூட அன்றைக்கி வெள்ளிக்கிழமை மட்டும் வெறும் பெண்களுக்கு மட்டுமே வந்து திருவிழா அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அப்போ இந்த ஒரு நிகழ்ச்சிங்கிற விஷயத்தை வந்து ஒரு ஜோதிடன் தான் கற்றுக்கொண்டு தன் ஒரு ஆஃபீஸ் போட்டு அலுவல் போட்டு செஞ்சு கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களும் நல்லா இருக்கணும், தான் படித்தவங்க நல்லா இருக்கணும், நம்ம ஒரு வித்தையை 10 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்போ ஒரு பரந்த உள்ளம் வருதோ பரந்த உள்ளம் வரும்போது தான் நம்ம ஜெயிக்கிறோம். அப்போ வித்தை வந்து நம்முடன் போகக்கூடாது. நம்ம படித்த வித்தைகளை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதாவது இப்போல்லாம் வந்து அந்த காலத்தில் நேர்முகமாக தான் படிக்கணும். இப்போ வந்து ஊடகங்கள் வழியாக வந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஊடகங்கள் வழியாக வந்து எல்லா விதமான உலகம் முழுதும் இருக்கிற இப்போ இந்த சமீப காலகட்டத்தில் வந்து ஒரு 5 ஆண்டுகளில் சொல்லும்போது உலகம் எங்கே இருக்கிறவங்களாம் ஜோதிடத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து யாராருக்கு ஜோதிட ஈடுபாடு இருக்குது எல்லாமே வந்து ஊடகங்கள் வழியாக படித்து கொண்டு தான் இருக்கிறான்னு சொல்ல முடியும். அது வீடியோக்கள் ஆடியோக்கள் பல விதத்தில் பண்ணுறாங்க. புத்தகங்களும் அந்த காலத்தில் கிடைக்காத புத்தகங்கள்லாம் வந்து நிறைய கிடைக்கிது, பிடிஎஃப் படிவில் கிடைக்குது. அதே மாதிரி வந்து புதிதாக வந்து அந்த ஜோதிடத்துக்குன்னு ஒரு விஷயத்தில் நிறைய இருக்காங்க. இப்போ சமீப காலம் அப்படிங்கிற போது ஏறக்குறைய ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள வந்து நிறைய எத்தனையோ இருந்தாலும் ஜோதிடத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி ஜோதிடத்தில் ஆரோமிரா பிரசுரம் அப்படின்னு சொல்லி போட்டு திரு ஹரி அவர்கள் வந்து இந்த ஜோதிடர்கள் நூல்கள் மட்டும்தான் வெளியிட்டிருக்காரு. ஜோதிடம் ஆன்மீகம் இந்த 2 நூல்கள் தான் அதிகபட்சம் 99% ஜோதிட நூல்கள் வந்து யார் வந்து ஒரு முத்தாய்ப்பாக திகழக்கூடிய இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட இருந்த ஜோதிட நூல்களையில் வாங்கி இந்த உலகத்துக்காக ஒரு பணியும் அவர் செய்திருக்கார். லாப நோக்கோடு செய்கிறாராங்கிறது தெரியாது. வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் செய்து கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஜோதிடத்துக்கு 2வது கிடைக்கும். அப்போ வித்யாகாரன் அப்படிங்கிற அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு 2வது ஒரு பலன். அடுத்தபடியை பார்க்கும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்துறது ஒரு நாள் நடத்துறதை விட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 நாள் விரிவாக வந்து எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், பேச வைக்கணுங்கிற ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக 5 நாட்கள் வந்து திருவிழாவில் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்த காலையிலிருந்து காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு இது எல்லாமே கொடுத்து என்னென்னா ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய எல்லாமே இலவச நிலையில் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து எல்லாத்துக்கும் வாய்க்குதான்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல வந்து அன்பு மகன் மணிகண்டராஜ் அந்த வாய்ப்பை வந்து கொடுத்துருக்கார். அப்போ ஜோதிடம்ங்கிறது அது ஒரு நல்ல வாய்ப்பு தான் அல்லவா? அது உணவு கொடுக்கறது, தங்குமிடம் கொடுக்கறது, அதே மாதிரி எல்லாத்தையும் வர வச்சு பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து அதே மாதிரி இதில் கலந்துக்க முடியாதவங்க என்னென்னா குறிப்பிட்ட வட்டத்தில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்கள கலந்துக்க முடியாது. அவங்களுக்காக வந்து ஃபேஸ்புக் வழியாகவோ யூடியூப் வழியாகவோ ஊடகம் வழியாக வந்து இப்போ உலகம் பூரா பார்த்துட்ருக்காங்க. இப்போ காலையில் நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்து பார்க்குற அனைவருக்குமே வந்து இந்த ஒரு ஜோதிடத்துறை நம்ம யார் மணிகண்டராஜுடன் இணைந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடன் பயணிக்கிற அனைவர்களுக்குமே வந்து அற்புதமான காலை வணக்கத்தை கூறி நிகழ்ச்சி வந்து நம்ம ஆரம்பிப்போம். ஒரு ஜோதிடம்ங்கிறது இன்னும் வளரும். என்னுடைய அன்பு மகன் இன்னும் நிறைய வளர்த்துவார். நிறைய புது விஷயங்கள் எல்லாம் பண்ணி ஒரு சாதனை புரியரை வந்து காலையில் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கணும். அவரும் துணையாரும் அவருடைய குழந்தைகளும் இன்னும் வந்து ஜோதிட சேவைங்கிறது இன்னும் பிரபலமாக செய்யணும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து உன்னை அடுத்து வந்து விரைவில் வந்து ஒரு புதிய வீட்டுக்கு போகிறார். ஏன்னா புதிய வீடுங்கிறது மிகப்பெரிய மாற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா வாழ்க்கைங்கிறது கிரகப்பிரவேசம் அப்படிங்கிறது கிரகங்கிறது அவன் தான் வந்து இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சு வந்து அவனோட வாழ்க்கை வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஒவ்வொரு வாழ்க்கையுமே தான் பிறந்தது, படிக்கிறது, கல்லூரி படிப்பு, அதே மாதிரி வந்து ஒவ்வொரு திருமணம் என்பது, அதே மாதிரி புது வீடு போகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை கொடுக்கும். ஏன்னா அது வீட்டுக்கு போகும்போது மிகப்பெரிய ஒரு 12 வருஷம் அந்த வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ண வரைக்கும் அந்த 12 வருஷத்துக்குள்ள என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணால் அத்தனை அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை புறமே கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியும் நிச்சயமாக. அப்போ இத்தனைக்கும் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா என்னுள்ள இருந்து என்னை இயக்கி கொண்டு ஏறக்குறைய 35 வருஷமாக என்னை இயக்கி கொண்டிருக்கிற வாராகியனுடைய பரிபூர்ண கடாட்சம் என் மகனுக்கும் மகனுடைய குடும்பத்துக்கும் கிடைக்கட்டும். அவங்களுக்கு மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்க அனைவருமே வந்து சந்தோஷமாக பேரோடு புகழோடு மதிப்போடு மரியாதையோடு தனத்தோடு செல்வத்தோடு
எல்லா விதமான ஒரு சுகங்களுடன் வாழ்த்துகிறேன். ஏன்னா வந்து ஒரு சந்தோஷமான தருணம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட சங்கமத்தில் பண்ணும்போது தான் அந்த சந்தோஷம் வரும். மற்றவங்களை பார்க்கும்போது சந்தோஷம் வராது. இப்போ ஜோதிடர்களை பார்க்கும்போது நம்மளை அறியாமல் 9 கிரகத்தை பேசுவாங்களா, யார் பேசுவாங்க அப்படிங்கிற அடிப்படை இருக்குது. அப்போ நமக்கு ஏதாக இருந்தாலும் ஒரு சில ஜோதிட விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் நேரம் பேசுவோம். ஏன்னா வந்து பெருமை சொல்லிட்டு இருந்தால் நான் வந்து என்னோட தற்பெருமை சொல்கிற மாதிரி ஆகிப்போகிறேன். நான் வந்து என்னோடய நிகழ்ச்சியெல்லாம் வந்து உட்காந்து இது வந்து என்னுடைய நிகழ்ச்சி தான், என்னுடைய மகனுடைய நிகழ்ச்சிங்கிறது என்னுடைய நிகழ்ச்சி தான். இதில் நான் கலந்து என்னை நானே பெருமைப்படுத்தி பேசுகிற மாதிரி இருந்தேன்னா சரி வராது. அப்படிங்கிறக்காக ஒரு ஜோதிடர் ஒரு 2-3 விஷயங்களையும் பேசி போட்டு இன்றைக்கி வந்து 50வது ஜோதிட கருத்தரங்கு. அந்த 50வது ஜோதிட கருத்தரங்கு அப்படிங்கிற 50 எத்தனாவது கருத்து 50. அப்போது 50வது ஜோதிட கருத்தரங்கு 5வது ஆண்டு 50வது ஜோதிட கருந்தில் கலந்து கொண்டு முதல் தலைமுறை பேசுவதில் வந்து ரொம்ப பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு ஒரு சில ஜோதிட விதிகளையும் பார்க்கலாம், பரிகாரங்களையும் பார்க்கலாம். எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்னென்ன விஷயம் சொல்லுமோ எல்லாமே சொல்லலாம். பொதுவாக வந்து ஜோதிடன் அப்படிங்கிற ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நியமம் ஆசனம் பிராணாயாமம் காலையில் நேரத்தில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு சூரிய உதயத்துக்கு முன்னால் யார் எழுந்து இருக்கிறார்களோ அவர்கள் சிறந்த ஜோதிடர்கள். காலை கடனை முடிச்சுட்டு தீபம் ஏற்றிடணும், 6 மணிக்கு முன்னால் விளக்கேற்றிடணும். இது ஒரு அடிப்படை விஷயம். இது அன்றாட கடமை முடிஞ்சு. அதே மாதிரி அலுவலகத்தில் எல்லாம் ஒரு சிலர்லாம் சிஸ்டமேட்டிக் ஃபாலோ பண்ணணும். 8 மணிக்கு 8 மணிக்கு ஆஃபீஸ், 9னா 9 மணிக்கு ஆஃபீஸ், 10 மணிக்கு 10 மணிக்கு ஆஃபீஸ் அப்படிங்கிற அந்த ஆஃபீஸுக்கு வந்து போகிறதையும் வந்து ஃபாலோ பண்ணணும். எத்தனை மணிக்கு போகிறாங்களோ அந்த டயத்தை கீப்பப் பண்ணணும். யார் வந்து நேரத்தை கடைப்பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து எல்லா விதமான செல்வங்களும் வரும். நம்ம 9 மணிக்கு ஆஃபீஸ்னால் 9 மணிக்கு போயிடணும். இன்றைக்கி வேலை இருக்குது கொஞ்சம் முன்னால் பின்னால் போகிறதும் இல்லை. ஆஃபீஸ் அலுவலகம் அப்படிங்கிறது வந்து நம்ம கரெக்டான நேரத்துக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும். அதே மாதிரி ஜாதகம் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து கணிப்பொறியிலையோ மொபைல்லையோ பார்க்குறத தவிர்த்து விட்டு பேப்பரில் எழுதி பார்க்கணும். ஏற்கனவே நீங்கள் பார்த்தாலும் கூட அந்த ராசி கட்டம் போடுறதெல்லாம் பேப்பரில் போடணும். முதல் லக்கணத்தை போடணும். வரிசையாக எங்கே லக்கணம் இருக்கோ லக்கணத்தை போட்டுட்டு கையில் எழுதிட்டு வரிசையாக போடணும். இப்போ என்ன நடப்பு திசை அப்படிங்கிறது போட்டு வைக்கும்போது நம்ம எழுதும்போதே 9 கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இது வந்துடும். ஏன்னா அந்த கிரகங்கள் வந்து மூலத்திரிகோணத்தில் இருக்குதா, உச்சத்தில் இருக்குதா, ஆட்சியில் இருக்குதா, நட்பில் இருக்குதா, சமத்தில் இருக்குதா, இது சுபராக இருக்காரா, இது எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்கு முதல் காமிச்சக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து அந்த கிரகம் வந்து எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு கண்ணுக்கு பார்த்து தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணுறோம், தெரிந்தோ தெரியாமலே நவகிரகங்களை வழிபட்டு விடுகிறோம். 9 கிரகத்தை எழுதும்போது 9 கிரகங்களும் அந்த சமயத்தில் நம்மளுக்கு வந்துடுது, மனசில் பதியப்படுகிறது. அப்போ யார் ஒருவர் வந்து இடைக்காட்டு சித்தரும் கூட வந்து நவகிரகங்களை குறிப்பிட்ட இடத்துல உட்கார வச்சு அது வர வைக்கிறாரு, வர வச்சு குறிப்பிட்ட இடத்துல போட்டு தான் மழை வைக்கிறார். நாட்டில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குற நவகிரகத்தை பண்ணுறாரு. அதே மாதிரி ராவணனும் என்ன பண்ணுறார், நவகிரகத்தை பூராமே 11ஆம் இடத்துல உட்கார வச்சு அவன் மிகப்பெரிய ராஜா மாதிரி வாழ்ந்தான். அதாவது அந்த விதிங்கிற விஷயத்தில் வரும்போது தான் மாட்டிக்கிறான். உண்மையிலே மிகப்பெரிய ஒரு கெட்டிக்காரன், ஈஸ்வர பட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யார் ஒருவர் வந்து 11ஆம் இடம்ங்கிறத நம்ம ஜோதிடத்தில் உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ உபஜயஸ்தானத்தில் கிரகம் வந்தால் எந்த பரிகாரங்கள் பூஜைகள் செய்தாலும் பலிக்கும். 11ஆம் இடத்துல இருந்துன்னா பலிக்கும். அப்போது நமக்கு ஜாதகத்தை எடுத்துக்கிறோம், கட்டத்தை எடுத்துக்கிறோம், பலன் சொல்கிறோம் அப்படிங்கிற விஷயம் அதிகபட்சம் முழுசாக வந்து நம்மளுக்கு இந்த வெளிப்படையான பாசிட்டிவான ஒரு விஷயத்தை தான் சொல்லி பழகணும். இந்த நெகட்டிவாக சொல்கிறதெல்லாம் பெரும்பான்மை தவிர்த்துறணும். ஒரு விஷயத்தை நடக்குன்னா என்ன காரணம், நம்ம உடம்புல 9 கிரகங்களோட செயல்பாடு இருக்குது. அப்போ 9 கிரகங்களும் நம்மளை செயல்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ 9 கிரகங்களும் செயல்படும் போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு கிரகத்தை மோசமாக சொல்கிறது பண்ணும்போது முதல் நம்மளை அடிக்கும். யார் ஜோசியம் பார்க்குறானோ அவங்களத்தான் முதல் தாக்கும். சூரியன் சரியில்லை, சந்திரன் சரியில்லை, செவ்வாய் சரியில்லை. இந்த சரியில்லைங்கிற வார்த்தையவே சொல்லக்கூடாது. இன்னை வரைக்கும் சூரியன் ஏறக்குறைய பூமி எப்போ தோன்றுச்சு, 800 கோடி வருஷம் ஆச்சுன்னா அப்போ இருந்து சூரியன் வந்து இன்றைக்கு வரைக்கும் சூரியன் வந்து காலையில் வர்றது போகிறது சிஸ்டமேட்டிக்காக வந்துட்டுருக்கார். உதயம்ங்கிறது இந்த உத்தராயணம் தட்சிணாயணத்தை பொறுத்தளவு மாறலாம், உதய நேரம் மாறுமொழிய இன்னைக்கு வரைக்கும் வந்து சூரியன் வந்து கரெக்டாக. அப்போ சூரியன் சரியில்லை, சூரியன் பேசாது. அப்போ அந்த கிரகங்களுடைய சாபத்தை நாமளே தெரியாமல் வாங்கிக்கிறோம். அப்போ கிரகத்தோட சாபத்தை முதல் ஜோசியம் வாங்கிக்கிறான். அப்போ என்னென்னா அவங்க கொடுக்குற ஒரு தொகைக்காக, அது எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, தொகைக்காக அந்த கிரகங்களுடைய சாபத்தை வாங்கக்கூடாது. சரி, ரைட்.
இப்போ நம்மளுக்கு வந்து அவனை பொய் சொல்லியோ மிகப்படுத்தியோ சொல்லியெல்லாம் அவனை வந்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. யார் வந்தாலும் என்ன விதியோ அந்த விதியை நம்ம கடைப்பிடிச்சு பலன் சொல்லணும். அப்போ சரியில்லை, இப்போ நடக்கக்கூடிய ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் வரும்போது அப்போ நமக்கு தொழில் வந்து சரியான டயத்தில் இருக்குதா இல்லையானா நம்ம இப்போ வேண்டாங்க ஒரு வருஷம் கழித்து பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை உடனே நஷ்டம் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடுமான்லாம் சொல்லக்கூடாது. ஸோ வந்து பலன் சொல்லக்கூடிய விஷயத்தில் என்னென்னா பாசிட்டிவாக சொல்லி பழகணும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கும்போது பெரும்பாலுமே எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் எது சரியான ஒரு ஒட்டுறவுவான குடும்பங்கள் கிடையவே கிடையாது. அப்போ இதுக்கு விதியும் இப்போ நம்ம பொருத்தம் சொல்லும் போதே சொல்லிடணும். ஏன்னா இப்போ இந்த காலத்தில் இந்த மாமியை கொடுமை, மருமகன் கொடுமை, கூட நாத்தனார் இருக்கிறது, இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய நம்ம பார்க்குறோம். கல்யாணம் 3 மாதம் 6 மாதத்துலேருந்து தடை வர்றதுக்கான காரணம் என்னென்னா இதையும் நம்ம விதியை மாற்ற முடியாது. ஆனால் ஜோதிடர் விதியை மாற்றலாம். ஒன்று சரியான நேரத்தை குறித்து கொடுத்து முகூர்த்தம் பண்ணுறது. அப்போ அதே மாதிரி அந்த திருமணம் பொண்ணு மாப்பிள்ளை வீடும் என்னென்னா ஜோதிடரை ஆலோசனை செய்து எந்த நாளில் திருமணம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டு முகூர்த்தம் வைக்கணும். இவங்க மண்டபத்தை புக் பண்ணிட்டு வந்துட்டு திருமணம் பார்க்குறதெல்லாம் சரியான விஷயம் இல்லை. அப்போ ஜோதிடர்கிட்ட முழு பொறுப்பை கொடுக்கும்பொழுது கொடுத்துடணும். ரெண்டாவது ஜோதிடர் என்ன சொல்லிடணும், பெரும்பான்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பையனோடாகட்டும் பொண்ணோடாகட்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பெரும்பான்மை என்னென்னா அந்த எந்த விதத்தில் பாதிக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிறு பிரச்சனை வந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். அப்போ பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னா அந்த மாமியை கொடுமை, மருமக இதெல்லாம் வர்றதுக்கு முன்னே நம்ம சொல்லிடணும். அந்த பையனே வந்தாலும் பையன்கிட்ட சொல்லிடணும், இங்கே வரப்பா உன்னை நம்பி அந்த பொண்ணு வந்து 20 வருஷம் 30 வருஷம் இருந்து பொண்ணுப்படுது, நீ இந்த பொண்ணை வந்து நீ அனுசரித்து போகிறது உன்னோட வாக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடணும். நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். நீ சண்டை போட்டு வந்து அம்மா கேட்குறாங்க அப்பா கேட்குறாங்க நீ வளர்க்காது. உன்னை நம்பி வந்ததை நீ வந்து கண்டிப்பாக காப்பாற்றணும். அதை வந்து நீ நல்லபடியாக கவனிச்சுட்டு இருந்தால் உனக்குன்னு ஒரு வாழ்க்கைங்கிற தேடாது. இல்லைன்னு திருமணமே பண்ணாத, உன்னால் சமாளிக்க முடியல, எங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கும் ஆனால் அவங்கள நான் சமாளிக்க முடியலைங்கிற திருமணமே பண்ணாது, கம்முன்னு விட்டுரு. அந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து கெடுக்கக்கூடாது. அதே மாதிரி பெண்ணும் அதே மாதிரி வந்து என்னென்னா இந்த இடத்துல வரும்போது ஓரளவுக்கு அந்த வீட்டில் 8 மணி தன்னோட சொந்த வீட்டில் 8 மணி 9 மணிக்கு இருந்தாலும் கூட இந்த வீட்டில் வரும்போது நேரத்தில் வரதை கடைப்பிடிக்கணும். அந்த ஓரளவுக்கு இந்த வீட்டில் அனுசரித்து தெரிஞ்சுக்கணும். சண்டை கிண்டல் போடாமல் பிடிவாதத்தன்மை அதுக்கு மேலே அவங்களோட அம்மா எல்லாம் சொல்லிக் கொடுக்குற வித்தியெல்லாம் இருக்கக்கூடாது. நிறைய இப்போ பாதிக்கப்படக்கூடிய காரணம் இந்த 2 பெண்கள் வகைகள் மாமிங்கிற விஷயத்தில் வரும்போது பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது நிறைய தெரியுது. இப்போது அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அப்போ ரெண்டாவது விஷயம் நிறைய அந்த காலத்தில் ஒரு 5-6 குழந்தை, இப்போ ஒரே குழந்தை தனி கொடுத்தனத்துக்கு விட முடியாது. பையன் நம்மளை விட்டு போயிடுவானா, விட்டுப்பட்டு போயிடுவானுங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து நம்ம ஒரு வாழ்க்கை நல்லபடியாக வாழணும்னா அது சரியான முறையில் சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து ஜோதிடர்களை அணுகி ஜோதிடர்கள் சொல்கிற மாதிரி செய்யும்போது தான் நடக்கும். முகூர்த்தம் இப்போது முகூர்த்தம் வந்து நம்ம இப்போ குருபலன் இருக்கான்னு குருபலன்னு சொல்லிடுவோம். அப்போ அவன் 6 மாதம் கல்யாணம் பண்ணுவான். அப்போ வந்து அது சரியான திசா புத்தியாக இருக்காது. கல்யாணம் பண்ணது உடனே பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ என்னென்னா அந்த எப்போ சுபகாலம் எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த காலகட்டத்திலேயே திருமணம் செஞ்சிடணும். இப்போ நம்மளுக்கு இப்போ பண்ணுறாங்க 3 மாதம் கழித்து வேறு ஏதாவது புத்தி வருது, சுபம் இல்லாத புத்தி வருது, அந்த சமயத்தில் திருமணம் பண்ணேன்னா 2 பேர்த்துக்குள்ள வாழ்க்கை சரி வராது. இதெல்லாம் ஜோதிடத்தை பொறுத்தளவு ஆரம்பத்தில் இதெல்லாம் ஃபண்டமெண்டல் விஷயம். ஏன்னா வந்து இந்த ஒரு நம்முடைய ஒரு தர்மசாஸ்திரா ஜோதிட வித்தியாலயத்தில் படிக்க மாணவர்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்தேங்க வைத்தேன்னு சொல்லாமல் வந்து ஆராய்ச்சி பண்ணி நல்ல ஒரு இந்த நம்ம பண்ணி எது சரியாக இருக்குங்கிறது யோசனை பண்ணி சொல்லும்போது தான் வந்து சிறப்பாக இருக்கும். அப்போது பலன் சொல்கிறதுக்கு இது அடிப்படை விஷயம். ரெண்டாவது எல்லாத்துக்கும் திறமை இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய வந்து என்னுடைய மகன்கிட்ட படித்தவங்க எல்லாமே கெட்டிக்கார மாணவர்கள் தான். ஒவ்வொருமே சிறப்பாக பலன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். ஏன்னா பலன் சொல்கிறதுக்குங்கிற விஷயம் வந்து ஒரு குரு தொட்டுக்காட்ட வித்தை அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அருமையான விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தபடியே ஒரு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாக்கு வன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே தேவை வந்து ஜோதிடத்தை பொறுத்தளவு வாக்கு வன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ வாக்கு வன்மைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நவகிரகங்களை சுற்றிட்டு வர தினசரி போய் கோயிலில் ஜோசியராவது சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு போய் நவகிரக கோயில்களில் ஒரு 27 முறை சுற்றிட்டு வரலாம். அல்லது வீட்லேயே வந்து அந்த நவகிரக மந்திரங்கள் ஒரு 27 தடவை சொல்லிட்டு வரலாம். இது வந்து ஒரு எளிமையான முறை. நவகிரகங்களை சொல்லும்போது அந்த தோஷங்கள் போயிடும். இல்லது காயத்ரி மந்திரம் சொன்னோம்னாலும் காலையிலேருந்து என்ன பண்ண தோஷங்களோ சாயந்தரம் வந்து வீட்டுக்கு வந்ததுமே கைகால் முடிஞ்சு விளக்கேற்றி விட்டு அந்த காயத்ரி மந்திரம் உபதேசம் வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த மந்திரத்தை சொன்னாலும் அன்றைய நாள் நம்ம செய்யக்கூடிய தோஷங்கள் பூரா போயிடும் அப்படின்னு சொல்லி அழகான விஷயம். இது தெளிவான விஷயம். அப்போ நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா அடுத்த விஷயம் பார்க்கும்போது உபாசனை அப்படிங்கிற வரும். அப்போ உபாசனைங்கிற போது ஒவ்வொருத்தரும் வந்து நமக்கு ஜோதிடர்கள் கட்டாயம் உபாசனா சக்தியை வாங்கி வச்சுருக்கணும். உபாசனை வந்து தெய்வம் இருந்துனா மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் அவனுக்கு வழிகாட்டக்கூடியது
என்ன செஞ்சாலும் கூட கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறது உபாசன தெய்வம் தான் அப்படின்னு சொல்ல முடியும். அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை வழிக்கலாம். இப்போ நம்மளை பொறுத்தளவு வாராகி அன்னை அப்படிங்கிறது ஏறக்குறைய நமக்கு ஒரு 30 வருஷமாக 1990 அதில் உள்ள அப்படியே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அவங்களோட என்னுடைய சிஷ்யர்கள் ஏறக்க லட்சக்கணக்கான சிஷ்யர்கள் இருக்காங்க. அப்போ இருந்து நிறைய பேருக்கு உபதேசம் கொடுத்துருக்கோம். ஒரு காலத்தில் வந்து வாராகி படிக்கக்கூடாதுன்னு சொன்ன காலகட்டத்திலேயே நாம் அதை பண்ணி அது எல்லாத்துக்குமே உபதேசம் கொடுத்து இன்றளவுக்கு வந்து நம்முடைய வாராகி அன்னைக்காக நிறைய பேர் நம்ம சிஷ்யர்கள் கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது அவன் நினைக்கும் போது நம்மளுக்கு உடனே நம்மளுடைய தோஷங்கள் போயிடும். நவகிரக தோஷம் எது இருந்தாலும் போகக்கூடிய ஆற்றல் வாராகி எண்ணெய் வழிபடுறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால் யார் இருக்கீங்களோ நான் வந்து இது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு பிடித்த தெய்வங்களை வழிபடுங்கள். வாராகி எண்ணெய் ரொம்ப எளிமையானவள். இன்றைக்கி நம்ம பஞ்சமி திதி, இந்த பஞ்சமி திதி அந்த அம்மாவை நினச்சி ஒரு 3 வார்த்தை சொல்லி ஓம் பம் வாராகினம், ஓம் பம் வாராகினம், ஓம் பம் வாராகினம் சொன்னாலே போதுமானது. அந்த வாராகினுடைய ஒரு பரிபூர்ண கடாட்சம் கிடைச்சிடும். விபூதி எடுத்துக்கிறோம், கையில் எடுத்து வச்சுக்கிறோம், 3 தடவை சொல்லுங்கள், சொல்லி நெத்தியில் வச்சுக்கோங்க. அம்மா இன்றைக்கு துணையில் வா, வாக்கில் வா, நான் சொல்ல காரியங்கள் நடத்துறதுக்குலாம் வா, உன்னுடைய துணை பரிபூர்ண கடாட்சமாக இருக்கணும், உலகோர் எல்லாம் நல்லா இருக்கணும், இன்றைக்கி வர்றவங்களுக்கு நான் ஜோசியம் சொல்ல பண்ணணும்னு சொல்லி பண்ணணும். இது உபதேசம் வாங்கி கொண்டு இந்த வராகியை வந்து வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ வந்து வராகின்னு உபதேசம் பண்ணுறது பெரிய கஷ்டமில்லை. ஏற்கனவே வந்து நம்ம வருஷம் வந்து தர்மசாஸ்திராவில் வந்து நம்ம எப்போவுமே இந்த திருவிழா ஜோதிட திருவிழாவுக்கு முன்னாலேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கிறோம். ஜோதிட திருவிழாவுக்கு முன்னாலேயே நம்ம வந்து உபதேசம் வந்து வருஷம் கொடுத்துட்ருக்குறோம். உச்சிஷ்ட கணபதி, வாராகி, அது சிவசம்பு வாராகி கொடுக்குறோம். சிவசம்பு வாராகினா தொழில், பொருளாதாரம், வண்டி, வாகனம், காசு, பணம், பிரிந்தவர் கூட இந்த கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறாங்க, இதுக்கெல்லாம் வந்து சிவசம்பு வாராகி பயன்படும். தொழில் நம்மளுக்கு கூட்டமாகும், ஆகர்ஷண சக்தி உண்டாகும். இதெல்லாம் வர்றதுக்கு வேண்டிய என்னன்னா வாராகி எண்ணெய் உபதேசமானது நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அப்போது நிறைய பேர் அதனால் வந்து இப்போ நம்ம சிஷ்யர்கள் ஏறக்குறைய நிறைய பேர் கோயில் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஸோ வந்து இந்த மாணவர்கள், என்னுடைய அன்பு மாணவர்கள், அதாவது மணிகண்ட ராஜுடைய மாணவர்கள் என்னுடைய மாணவர்களுக்கு போல் தான் அவர்களும் வந்து ஏதோ ஒரு உபாசன சக்தியை ஏற்கனவே வாங்கியிருக்கேன். வாங்கினவங்க கட்டாயம் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னால் பண்ணுங்கள், அல்லது சூரியன் மறைஞ்ச பிறகு நம்மளுக்கு உபதேசம் கொடுத்த மந்திரத்தை கட்டாயம் பண்ணுங்கள். எனக்கு ஒரு வாழ்க்கையில் வைக்கிறதுக்கு வந்து ஒன்று குரு வேணும், அதே மாதிரி வந்து உபாசனா தெய்வம் ஒன்று வேணும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு குரு கட்டாயம் வேணும். அது நம்மளுக்கு குரு இல்லாமல் எந்த வித்தியிலையும் எதுலேயுமே யாருமே ஜொலிக்க முடியாது. குருங்கிற விஷயம் நம்மளுக்கு குரு பார்த்தால் கோடி தோஷம் போங்கும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு பாடம் சொல்கிறோம், ஏதாவது ஒன்று சொல்கிறோம் அப்படின்னாலும் கூட ஒரு அந்த ஒரு ஜோதிட பலன் சொல்கிறனாலும் போதும் கூட நம்ம குருவாக மாறும்போது தான் அவனுடைய கோடி தோஷம் போகும். அப்போ கோடி தோஷம் போகும்போது மறுபடியும் அவனுக்கு தோஷம் இருக்குன்னு சொல்லி பயப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து குரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வரும்போது பார்த்தால் தோஷம் போயிடும், அவங்களுடைய எல்லா தோஷமும் போயிடும். அவங்க நல்லா இருப்பான், உடனே இன்னையிலேருந்து நல்லா இருக்குமாப்பா சொல்லும்போது பலனை சொல்லி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். நீங்கள் சொல்ல இது நாள் வரைக்கும் நான் யாருக்குமே நெகட்டிவை சொன்னது கிடையாது, எந்த சூழ்நிலையும் நெகட்டிவை சொன்னது கிடையாது. நெகட்டிவ் நடக்குதுங்கிறது வந்து விதி இருந்தாலும் கூட நீங்கள் நாம் குருங்கிற அடிப்படையில் நீ சொல்லி பாருங்கள். அவனுக்கு ஒரு வீடு கட்டுவீங்கன்னா வீடு கட்டுவான், என்ன சொன்னீங்கன்னாலும் நடக்கும். இதுதான் குரு வார்த்தைங்கிறது, வாக்கு பலிதுங்க. அப்போ வாக்கு பலிதத்துக்கு வாராகி அன்னை அல்லது உச்சிஷ்ட கணபதி, ஏதாவது ஒரு தெய்வங்களை வந்து ஒரு உபாசனை செய்யறதுக்கு வரும்போது தான் அந்த வாக்கு பலித்தன் மூலம் தான் வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய நிலைக்கு போக முடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த வராகி அன்னைங்கிறது ரொம்ப எளிமையாக வழிபடக்கூடிய தெய்வம். பஞ்சமி திதியில் வழிபடணும். அதே மாதிரி உலகத்தில் என்னென்ன கிடைக்குதோ அத்தனை பூக்கள், அத்தனை பழங்கள், அத்தனை காய்கறிகள் எல்லாமே வச்சு கொடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பனைமரத்துடைய அந்த பனங்கிழங்கு ரொம்ப பிடிக்கும், பழம் பிடிக்கும். அதே மாதிரி இந்த பனம் மரத்தில் இந்த பூமாருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பூமாறு அந்த அந்த நுங்கு இல்லாத இடத்துல அது ஆண் மரமாக இருக்குது. பெண் மரம் வந்து காய்க்கும், ஆண் மரம் வந்து காய்க்காது. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஆவரின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து வச்சு நம்ம அதுக்கு கறிக்கு எடுத்து வச்சு மைமாரசு வச்சு பூஜை பண்ணோம்னா வாராகியோடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும். அதுக்கு முன்னே இதெல்லாம் நம்மளுக்கு பண்ண முடியுதாங்கிறத விட டெய்லி வந்து ஒரு வார்த்தை ஜோசியம் சொல்ல ஆரம்பிக்கும் போது குருவை நினைத்துக்கொண்டு ஓம் குருவே துணை வாராகியனுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும். இன்றைக்கி வர்றவங்களுக்கு நான் நல்ல வாக்கு சொல்லணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எந்த ஒரு ஆஸ்பத்திரியிலே இருக்காங்க, நீ நல்லா பொழைச்சிக்கோன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக பொழைச்சிக்குவாங்க. இல்லைங்க ரொம்ப கஷ்டம், நீங்கள் ராமேஸ்வரம் போங்க அங்கே போங்க சொல்கிறதெல்லாம் அதை விட நம்ம வாக்குங்கிற விஷயத்தை நல்லதாக பாசிட்டிவாக சொல்லுங்கள். அப்போ தான் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்படிங்கிற விஷயம் பரிகாரத்துக்காக பணத்துக்காக வந்து ஒரு கிரகத்தை மோசமாக சொல்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து இது வந்து உபாசனைங்கிறது கட்டாயம் எடுத்துக்குங்க. உபாசன தெய்வத்தை வழிபடுங்க.
ரொம்ப நல்லது வந்து அதுக்கு பிடிச்சது வந்து மாதுளம்பழம் வராய் அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதுளம்பழத்தை என்ன பண்ணுங்கன்னா வாங்கி கொண்டு வந்து வச்சு பூஜையில் வச்சுக்குங்க. உதித்தி வச்சுக்க பாரு, இன்னைக்கு பஞ்சமி தேதி உதித்தி பூஜையில் வச்சுக்குங்க. மந்திரத்தை ஒரு 108 தடவை சொல்லுங்கள். இல்லையா இருகுலை கோமளம் தாழ் புஷ்பராகம் அப்படின்னு ஒரு 32 பாடல் இருக்குது. அந்த 32 பாடலையும் ஒரு தடவை படிங்க அல்லது 3 தடவை படிங்க. ஒரு தடவைக்கு 10 நிமிஷம் பிடிக்கும், 3 தடவைக்கு 30 நிமிஷம். இந்த தெய்வ சக்தி தெய்வ ஆற்றல் பூரா முன்னால் வைக்கக்கூடிய அந்த பழங்களில் இறங்கிரும். அதை நீங்கள் சாப்பிடுங்க, நம்மளுக்கு வர்றவங்களுக்கு கொடுங்க. அப்போ வந்து என்னென்னா தான் பெற்ற இன்பம் அப்படிங்கிற மாதிரி வந்து வாராகியனுடைய வச்சு பூஜை பண்ணும்போது அவங்களுடைய சொல்வாக்கும் நல்லாயிருக்கும், செல்வாக்கும் வந்துடும், பண கஷ்டம் வரவே வராது. எங்கே பிரச்சனையாக இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் போய் கால் மிதிச்சுட்டு வந்தால் அந்த இடம் பிரச்சனை போயிடும். அது வந்து வெற்றியின் ரகசியங்கிறது என்னென்னா அந்த ஏதாவது ஒரு தெய்வ உபாசனை. ரெண்டாவது அன்னதானம்ங்கிறது விஷயம் மிகப்பெரிய விஷயம். அன்னதானங்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்போ அன்னதானம் கண்டிப்பாக வந்து ஜோதிடர்கள் வந்து மாதம் மாதம் நம்ம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்மளை தேடி வர்றவங்களுக்கு சாப்பாடு போடலாம். நம்ம யார் வந்தாலும் சரி, மதிய நேரமாக இருக்கணும், உணவு நேரமாக இருந்தாலும் போய் சாப்பிட்லான்னு சொல்லி கொடுக்கல. எல்லாத்துக்கும் அன்னதானம் போடுறதில்ல. மாதத்தில் ஒரு நாள் வந்து நம்மளுக்கு நம்ம வந்து வர்றவங்களுக்கு வாங்க சாப்பாடுன்னு வாங்கி கொடுக்கணும். வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கட்டாயம் சாப்பாடு போடாமல் அனுப்பக்கூடாது. கட்டாயம் வந்து தண்ணியாவது கொடுக்கணும். எங்கடா இங்கே வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறபோது ரெண்டாவது விடத்தை வந்து ஜெயிக்கிறதுக்கு என்னென்னா நம்ம ஜோதிடர் இன்னொரு ஜோதிடர் வந்து அந்த ஜோதிடரை மதிக்க தெரியணும். இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் இருக்குது, இன்றைக்கி நாங்கள் பேசுகிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுங்கள். ஜோதிடரை மதிக்க தெரியணும். பெரும்பான்மை என்னென்னா ஜோதிடரை மதிக்கிறது இல்லை. அப்போ வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் வெற்றி பெறக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய நடந்து கொள்ளக்கூடிய விதியமே நம்மளை இப்போ ஒரு இடத்துல போகிறோம், நம்மளை தேடி ஒருத்தர் ஒரு ஜோதிடர் வர்றாரு, அவரை நம்ம மதிக்கும் போது தான் என்னென்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு மதிப்பு வரும். அப்போ நம்ம மறுபடியும் அவரை தேடி போகும்போது நம்மளுக்கு மதிப்பு செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த கோபம் தாபம் ஏற்றம் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தால் ஜோதிடருக்கு வந்து வெற்றி கிடையாது. 8 திசையிலிருந்து புகழ் பெறணும் அப்படின்னு சொல்லி விஷயம் இருந்துன்னா எல்லாத்தையும் மதிக்க கற்றுக்கொள்ளணும். யாரை குறை சொல்லக்கூடாது. எல்லாருமே நம்ம 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ஆனவங்கெல்லாம் இருக்காங்க. எல்லாருமே என்னென்னா தன் வாழ்வாதாரத்தை இது நாள் வரைக்கும் சம்பாரித்து குழந்தைகள் குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கிறவங்க தான். வாடகை கொடுக்கறது எல்லா செலவும் பட்டு வாழ்க்கையை நல்லபடி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து கிரகங்கள் உதவி செஞ்சுட்டு தான் இருக்குது. நம்ம சொல்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் ஒரு நொந்து போய் வர சமயத்தில் அவனை பயமுறுத்துகிற மாதிரி எதுவும் சொல்லாமல் வந்து நிச்சயம் சொல்லலாம். அப்போது பரிகாரம் அப்படிங்கிறது வந்து 11ஆம் இடம்ங்கிறது தான் ஒரு பரிகாரம். 11ல் ஒரு கிரகம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக் அவனுக்கு பரிகாரம் ஆகிட்டே இருக்கும். அப்போ பரிகாரம் ஆகிட்டே இருக்கும். எது பண்ணாலும் 11 இருக்கிறது பரிகாரம் ஆகிட்டே இருக்கும். அப்போ 11ஆம் இடத்துக்கு கூட யாரோ அவனை வழிபட்டாலும் பரிகாரம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 11 கூட எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தையும் கூட நம்ம வழிபட்டு வரலாம். ஆனால் அதை விட டோட்டலாக வழிபடுறது என்னென்னா அந்த நவகிரகங்களுடைய பீஜ மந்திரங்களை வந்து நம்ம ரெகுலராக சொல்லும்போது தான் அந்த ஜோதிடத்தில் ஒரு திறமை அப்படிங்கிற வரும். ஜோதிடம் வரும்போது நம்ம நிறைய பேச வேண்டிய விஷயம் இல்லை. அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கு பலன் சொன்னால் விபோதம். ஆனால் இருந்தாலும் கூட நம்மளுக்கு ஒரு தொழில் பலம் பெறணும் அப்படின்னா 12 கட்டத்துக்கும் பலன் சொல்லும். 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடம் 5ஆம் இடம் 12 இடத்துக்கும் பலன் சொல்லும்போது நம்மளுக்கு தொழில் திறமை வரும். நம்ம ஒரு கட்டத்தோடு சொல்லும்போது என்னென்னா அது மட்டும்தான் தெரியும். 12 கட்டத்தை ஆராய்ச்சி பண்ணி 12 அவனுக்கு சொல்லணும். ஒரு அரை மணி நேரம் மெனக்கிட்டாலும் கூட சொல்லும்போது என்னென்னா 12 விஷயம் தெரியும். அவனை பற்றி லக்கணத்தை பற்றி போது அவனை பற்றி தெரியும், அவனுடைய குடும்ப வருமானத்தை பற்றி தெரியும். இதெல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் என்னென்னா இறைவனோட அருள் இருக்குது. இன்றைய நாள் வந்து எப்படின்னு கேட்டேன்னா அனைவரும் வீட்டிலுமே வந்து ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்றந்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு ஜோதிடரும் வந்து நாளுக்கு நாள் வளர்றதுக்கு எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகி அம்மனுடைய அருளும் அதற்கு துணையாக இருக்கக்கூடியது வந்து எங்கே இருந்தாலும் விநாயகர் வழிபாடு தான் வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்த காலத்தில் வந்து அமிர்தம் கிடையும் போது விநாயகரை கூப்பிட்றதுனால விநாயகர் என்ன பண்ணாராமா அந்த அமிர்த தூக்கி கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டார். அதுதான் அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் திருட்டு பிள்ளையார்னு பேர், கள்ள பிள்ளையார்னு பேர். மறுபடியும் வந்து பிள்ளையாருக்கு பூஜை பண்ணும்போது என்ன பண்ணார், அந்த அமிர்தத்தை கொண்டு இது கொடுத்தார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வந்து விநாயகர் வழிபடணும். எந்த கஷ்டம் வந்துடுது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து விநாயகரை போய் ஈடு தேங்காய் சூரத்தேங்காய் போட்டு வழிபடலாம். ஏன்னா தேங்காய் உடைப்பாரை தேங்காதை காத்தருளும் பாங்கார் விநாயகர்தம் பண்பு. அப்போ வந்து யார் யார் தேங்காய் உடைச்சு வழிபடுறாங்களோ அவரை வந்து கூடவே இருந்து வழி நடத்தக்கூடிய அமைப்பு வந்து யாருக்கு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகருக்கு உண்டு. அப்போ நம்மளுக்கு விநாயகர் வழிபாடு முக்கியம். அதுக்கப்புறம் தான் வராய்க்குள்ளே வரணும். அவங்கவுங்க உட்பட பாலா பண்ணலாம், அவங்கவுங்க காளி பண்ணிக்கலாம், குலதெய்வ தெய்வம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தெய்வ உபாசனை உங்களுக்கு பிடிக்குதோ பண்ணிக்கலாம்.
ஒரு நல்ல தெய்வம் நம்மளுக்கு இடைஞ்சல் படாது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அதே சமயத்தில் கெட்ட முரட்டு தெய்வங்களெல்லாம் பண்ணும்போது என்னென்னா, ஒரு நாள் கொடுக்கும் அதுக்கு இப்போ இந்த தெய்வங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நாளைக்கு இது வழிபாடு பண்ணலீங்களுக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ முரட்டு தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுற போது தினசரி ரெகுலராக பண்ணணும்னு அமைப்பெல்லாம் இருக்குது. அதனால் வீட்டை பொறுத்தவரை பூஜை ரூம் சுத்தமாக வச்சுக்கோங்க. பழைய பூவெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, புது புது பூவாக யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வச்சுருக்கோன்னா பழைய பூவாகிடுதுன்னா அது தூக்கி வெளியே போட்டுறணும், வீட்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது. பழைய பூவை தூக்கி அப்புறப்படுத்திடணும், புது புது பூவாக வைக்கணும். இன்றைக்கி வைக்க முடியலன்னு பூ வைக்கலன்னு பரவாயில்ல, படங்களை தொடச்சி வேணும். வாரத்தில் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு படங்களை தொடச்சி வைக்கணும். அப்போ எங்கே சுத்தம் இருக்குதோ சோறு போடுறோங்க அப்படிங்கிற மாதிரி மகாலட்சுமி அருள் இருக்குது. பணத்தை ரொம்ப ஒரு வெத்தலை மேலே வச்சு தான் வாங்கணும் பணத்தை. அதனால் நம்ம முதல்ல என்ன பண்ணணும், வெத்தலை பாக்கு வாங்கி வச்சு அதில் பணத்தை ஏதாவது வச்சுக்கணும். யார் கொடுத்தாலும் வெத்தலை மேலே பணத்தை வச்சுக்கணும். வெத்தலை தான் லட்சுமி. அந்த பெருக்கத்தை பண்ணக்கூடியது, தொழில் பெருக்கம், வருமான பெருக்கம் எல்லாம் பண்ணக்கூடியது வெத்தலை தான். வெத்தலையில் வச்சு பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ வெத்தலை வச்சு தான் நம்ம பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே போல் அந்த வெத்தலைக்கு வச்சு பணம் பண்ணும்போது பணம் சேரும். நம்ம டேபிளுக்கு முன்னால் இப்போ வராகினியோட படத்தை வச்சுக்கோங்க. படத்தை வச்சுட்டு வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு மேலே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 500 ரூபாயோ ஏதோ 501 வச்சுக்கோங்க. வர்றவங்களை போகிற அது மேலேயே காசு வைக்க சொல்லுங்கள். வெத்தலை மேலே கையில் பணம் வாங்கணும். பெரும்பான்மை என்ன, இந்த கூகுள் பே அமௌண்ட்டெல்லாம் வச்சுக்காது. ஜோசியம் பார்க்குறவங்க பணத்தை கையில் கொண்டு போய் கொடுத்து பாருங்கள். நாமளே கொடுத்தாலும் கூட ஜோசியர் மற்றவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும். கூகுள் பேங்கிற விஷயத்தெல்லாம் ஜோசியம் பார்க்குற விஷயத்தில் தள்ளி வச்சுருங்க. பணத்தை கொடுத்து பார்க்கும்போது தான் ஜோதிடத்தோட ஒரு வல்லமை இருக்கும். மகாலட்சுமி அங்கே லட்சுமி மேலே வெறும் வெத்தலை வைக்கக்கூடாது, அது கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மலர்கள் வைக்கணும், பழங்கள் வைக்கணும். ஒரு சந்தோஷமாக சொல்லும்போது அவருக்கும் அந்த ஜோசியருக்கும் மனம் குளிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நாம் அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தும் பொழுது தான் மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சொல்லிக் கொடுத்த குருமார்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் வேட்டி துண்டு இதெல்லாம் எடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு தேவையான துணிமணிகள் கொண்டு போய் கொடுக்கலாம். அவை ஏழை ஒரு சாதாரண ஒரு குருவாக இருந்தால் அவருக்கு நம்ம முடிஞ்சு வச்சிடலாம். ரொம்ப மட்டத்தில் கம்மியாக இருக்கார் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வேலை செய்யலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. வசதி இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், வசதி இல்லாதவங்களும் கண்டிப்பாக பணங்கிடம் கூட கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு விஷயம். அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காலத்தில் ஜோதிடத்தில் அந்த காசு ஒரு ரூபா வாங்கி வைப்பான். 101, 51 இதெல்லாம் வாங்கி வைக்கிறதுனா தன்னுடைய குருவுக்கு கொடுக்குறதுக்காக வாங்குற பணம் தான். 101, 201, 501, 1001 தன்னுடைய குருவுக்காக கொடுக்குற விஷயம். ஸோ அதனால ஒரு அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்பு இது. என்னுடைய மகன் நாளுக்கு நாள் வளரணும், மணிகண்டராஜ் வளரணும். ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு அது 5வது ஆண்டில் 50வது கருத்தரங்கில் முதல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோம். இன்றைக்கு 8 திசையில் ஒரு அற்புதமான ஒரு சிறந்த ஜோதிடர்கள், ஜாம்பவான்கள் நிறைய பேர் ஒவ்வொருவருமே தங்களை நீங்கள் இப்போ இது ஜோதிடர்களும் மாணவர்களுக்காக ஏற்பட்டப்பட்ட திருவிழா, அது மாணவர்களுக்காக உண்டான ஒரு நிகழ்ச்சி. அதனால் மாணவர்களுக்கு என்னென்ன அட்வைஸ் பண்ணணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தங்களுடைய எந்தெந்த தொழிலில் இருக்கிறீங்களோ, ஜோதிட முறையில் எந்தெந்த எண்கணித்தில் இருந்தால் எண்கணிந்து, வாஸ்து வாஸ்து, ஜோதிடம்னா ஜோதிடம்னு சொல்லி போட்டு இந்த பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நல்ல தருணம், சிறந்த தருணம், உயர்ந்த தருணம். என்னுடைய மகனும் என்னுடைய மகன் குடும்பமும் குழந்தை குட்டிகளும் சந்தோஷமாக இருக்கணும். இதை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கிற அனைவருமே நலமாக இருக்கணும். வாராகி என்னுடைய பரிபூர்ண கிடைச்சி உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும். ஜோதிடத்தை படிங்க, ஜோதிடத்தை படித்து கொண்டே இருங்கள். எவ்வளோ படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஜோதிடத்தில் ஜாம்பவானாக மாற முடியும். ஜோதிடத்தை நம்ம சும்மா போய் ஒரு 3 மாதம் படிச்சுட்டோன்னு ஜோதிட ஜாம்பவான் ஆக முடியாது. படிக்கத்தான் வித்தை வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம 1வதோட நம்மளுக்கு ஆனால் ஏபிசிடி தெரியும்னா 5வது வரைக்கும் படித்தா போதும். அதுக்கு மேலே படிக்கிறது எதுக்கு படிக்கிறோம், விருத்தி பண்ண. அதே போல் ஜோதிடத்தை நம்ம படிக்கிறத நாளுக்கு நாள் விருத்தி பண்ணணும்னா படித்து கொண்டே இருங்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நல்ல வாய்ப்பை தந்த என்னுடைய மகனுக்கும் ரொம்ப வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி இன்னும் இந்த நிகழ்ச்சி அல்ல, இதுபோல் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடந்து பேரும் புகழும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.